ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி, சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு வேண்டி நான் 3 முட்டையை நல்லா வேக வச்சு அதோட தொலியெல்லாம் உளிச்சு நல்லா வாஷ் பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்து கொடுத்து வதக்கிக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி இது கூட சேர்த்து கொடுத்து தக்காளி வேகமாக வதங்கறக்க வேண்டி கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொடுத்து நல்லா பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை இது கூட சேர்த்து கொடுத்து ஒரு 2 மினிட் நல்லா கொதிக்க விட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான எக் கிரேவி தயார். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ண ரெசிபி தான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அது சின்னதான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.